வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க முதலே இந்த சாக்லேட் ஸ்விஸ் ரோல் கேக் செய்ய சொல்லி. ஆக்சுவலி எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து கனகேஸ்வரன் அபிஷேக் கேட்டிருக்காங்க இந்த கேக் ரெசிபியை செய்து காட்ட சொல்லி. ஸோ இந்த ஸ்விஸ் ரோல் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து half a cup all purpose flour அல்லாட்டிக்கு 60 கிராம் all purpose flour இருக்குது. 1/4 cup of cocoa powder அல்லாட்டிக்கு 30 கிராம் cocoa powder இருக்குது. 1 teaspoon baking powder. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 4 முட்டை இருக்குது. இந்த 4 முட்டையை வந்து நான் இன்றைக்கி கிச்சன் பீட்டரில் தான் பீட் பண்ண போகிறேன். இந்த 4 முட்டையும் விடுங்க. சீனி வந்து 130 கிராம் இருக்குது. 130 கிராம் சீனி. இந்த வயர் விஸ்க் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா திக்காக வருவரையும் எலோவிஷாக வருவரையும் ஒரு எலோவிஷ் நல்ல க்ரீமியாக நல்லா திக்காக வருவரையும் இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 4 நிமிஷமாக இதை நான் வந்து பீட் பண்ணியிருக்கிறேன். எலோவிஷ் நல்ல ஒரு டிண்ட் கோல்டன் லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. நல்ல எல்லோஷ் கோல்டன் ப்ரௌனாக நல்லா திக்காக வந்திருக்குது. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது. உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் பாய்க்க விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் பட்டர் மெல்டட் அன்சால்டட் பட்டர் நீங்கள் இதுக்கு போடலாம். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது. இதையும் விடுங்க. இது வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இந்த வயர் விஸ்கை கலட்டி போட்டு மெட்ட விஸ்கை மாற்ற போகிறேன். சின்ன மிக்சர் இல்லாட்டிக்கு டோன்ட் வரி, நீங்கள் அந்த ஹேண்ட் மிக்சராலே பீட் பண்ணலாம். பட் நான் வீடியோ எடுத்து செய்கிறபடியாக எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஃபாஸ்டான வேலை செய்கிறேன் நான். ஓகே, நான் இப்போ விஸ்கை மாற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணி வைக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல் அரைவாசி போட்டு பீட் பண்ணுவோம். இந்த ரிமைனிங் ஹாஃபையும் இதுக்குள்ள போடுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸாக தான் இந்த ஃப்ளவர் எல்லாம் போட்டுட்டு பீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது டன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரே எடுத்து ட்ரேக்கு கீழேயும் வந்து பட்டரால் க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மேலேயும் வந்து பட்டரால் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த அருகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை வந்து இப்போ இந்த பேனில் போடுவோம். பேனில் ஊற்றி பேக் பண்ணுவோம். நல்லா இந்த பேனில் வந்து நல்லா ஈவன் ஆக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா ஈவன் ஆக்கியாச்சு. நான் இப்போ பேக் பண்ண போகிறேன் 12 மினிட்ஸ். இந்த அவனை வந்து 350 டிகிரிஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு ஒரு 12 மினிட்ஸ் வந்து டைமரை போட போகிறேன். 12 மினிட்ஸ் டைமர் வச்சுருக்கு. டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேக் வந்து 12 மினிட்ஸாக பேக் பண்ணால் 12 மினிட்ஸ் ஆகிடுது, பேக் ஆகிடுது. ஜஸ்ட் ஒரு கத்தி எடுத்து இந்த சைடில் வந்து இது கீறி விட்டிங்கன்னா தான் கேக்கை வந்து ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும்.
இந்த கேக் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸாக கூல் ஆகி கொண்டிருக்கு. எடுத்து இதுக்கு ஆக்சுவலி வந்து மேலே வந்து ஐசிங் சுகரால் நீங்கள் டஸ்ட் பண்ணலாம். டஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இது வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்குது இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில். நான் ஐசிங் சுகருக்கு பதிலாக இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இருக்குது. இந்த கொக்கோ பவுடரால் தான் நான் டஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ டஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் அதே அளவுக்கு இந்த ட்ரே அளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு கட்டிங் போர்ட் எடுத்து மேலே வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்போ நாங்கள் மெட்ட பக்கம் டேர்ன் பண்ணுவோம். இப்போ இது மெட்ட பக்கம் டேர்ன் பண்ணியாச்சு. மேலே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக எடுத்துடுங்க. இப்போ வந்து நாங்கள் ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ ஜென்ட்லியாக ரோல் பண்ணணும். ஆகலும் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நான் 5 மினிட்ஸ் கூல் பண்ண வச்சோடைய ஒரு லைட்லியாக கூலாக இருக்குது. இப்போ நாங்கள் ரோல் பண்ணி எடுப்போம். ரோல் பண்ணியாச்சு. இப்படி ஒரு கூலிங் ரேக் இருந்தேன்னு சொன்னால் இந்த கேக்கை வந்து நாங்கள் கூல் பண்ண விடுவோம். ஒரு 1 hour கிட்ட 1 hour கிட்ட கூல் பண்ண விடுவோம். தொடாதீங்க. இதில் 35% விப்பிங் க்ரீம் இருக்குது. இந்த விப்பிங் க்ரீம்லேருந்து 1 cup விப்பிங் க்ரீம் இந்த கிச்சன் பிளெண்டரில் வந்து இந்த ஃபில்லிங்கை மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லை அது 1 cup விப்பிங் க்ரீம் இருக்குது. இதை விடுங்க. இதில் 1/4 cup சீனி இருக்குது. இந்த 1/4 cup சீனியையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 teaspoon வெனிலா இருக்குது. இந்த 1 teaspoon வெனிலாயும் இதில் விடுங்க. பண்ணி எடுக்கணும். நல்ல க்ரீமியாக வர வரையும், நல்ல திக்கான க்ரீமியாக வர வரையும் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபில்லிங் வந்து ரெடி. இது கூட நேரம் வந்து விஸ்க் பண்ணக்கூடாது. நல்லா திக்காக வந்தோடனே காணும். நான் ஒன்லி 5 மினிட்ஸ் தான் அதை விஸ்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது இப்போ ரெடி. ஓகே, இந்த கேக் வந்து 1 hour கூல் பண்ணியிருக்குது. ஜென்ட்லி நான் அந்த விக் பண்ணி வச்ச க்ரீம் வந்து இப்போ 10-15 மினிட்ஸாக ஃப்ரிட்ஜுக்கு இருந்தது. இப்போ இதை எடுத்து இதில் லைட்டாக மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. முதல் ரோல் பண்ண மாதிரி. ஆனால் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நீ போகக்கூடாது. தனி கேக்கை மட்டும் ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணிட்டேன். சுற்றி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து வைக்க போகிறேன் ஒரு 1 hour கிட்ட. அப்போ தான் அந்த க்ரீம் வந்து நல்லா செட் ஆகும். ரோல் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்கு 1 hour இது வைக்க போகிறேன். நல்லா தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. 6 ounce அல்லாட்டிக்கு 1 cup சாக்லேட் சிப் இருக்குது, மில்க் சாக்லேட். ஆனால் உங்களுக்கு விருப்பமான மில்க் சாக்லேட் நீங்கள் பாவிக்கலாம். பெரிய இதில் போடுங்க. இதில் வந்து விப்பிங் க்ரீம் இருக்குது. 35% விப்பிங் க்ரீம். 1/2 cup விப்பிங் க்ரீம் 35%. 1/2 cup இருக்குது. இப்போ இதையும் விடுங்க. இப்போ இது நாங்கள் மெல்ட் பண்ண விடணும். இதை நீங்கள் மைக்ரோவேவ் அவனுக்குள்ள வச்சுட்டு ஒரு 1 minute அப்படி வச்சிங்கன்னா மெல்ட் பண்ணிடும். ஹீட்டோட கேக்கு மேலே விடையிலாது. ஸோ இது நல்லா கூல் பண்ண விட போகிறேன். 1 hour வந்து கூல் பண்ணி கொண்டு இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து 1 hour இருக்குது. கீழே வந்து நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். என்ன சொன்னால் இல்லாட்டிக்கு வந்து இடம் மெஸ்ஸியாக இருக்கும். நான் செய்து வச்சுருந்த சாக்லேட்டும் வந்து கூல் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை வந்து இதில் இதுக்கு மேலே விடுவோம்.
இதை நான் நல்லா கூல் பண்ண விட போகிறேன். நல்லா கூல் பண்ண பிறகு கட் பண்ணுவோம். சாக்லேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1 ஹவராக வந்து இதை கூல் பண்ண விட்டேன்னா நல்லா கூல் ஆகிட்டுது. இந்த கேக்கை வந்து நான் கட்டிங் போர்டில் வச்சுருக்கிறேன். கட்டிங் போர்டில் வச்சுட்டு முதலாவது இந்த எட்ஜஸை வந்து வெட்டி எடுப்போம். ரெண்டாவது ஈவனாக இல்லை. கத்தியை துடைச்சி வெட்டணும். எல்லாடிக்கும் ஒட்டி பிடிக்கும். ஓகே, இப்போ இது டன். இதுதான் இந்த சாக்லேட் ஸ்விஸ் ரோல் கேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்விஸ் ரோல் கேக்லாம் செய்து முடிஞ்சிட்டு சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.